ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப 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 ஹாப்பி. ஆக்சுவலி நடுவில் கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடாமல் வந்து விட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எங்கள் ஊருக்கு கொஞ்சம் பக்கத்து ஊரில் வந்து இயர்லி ஒன் டைம் வந்து கண்டிப்பாக இந்த திருவிழா வந்து நடக்கும். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி எல்லா ஊர் பக்கத்தில் இருந்து நிறைய ஊரில் இருந்து ஒன் டே தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நிறைய நாள் இருக்கும். ஸோ செம்ம ஹாப்பியாக நிறைய பேர் வந்து மீட் பண்ணலாம். ஸோ நானும் இந்த டைம் அப்படி தான் என்னோடய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நிறைய பேர்த்த வந்து இந்த திருவிழாவில் வந்து ஸோ பீப்புள் எல்லாருமே வந்து ரிலீஜியன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிவிஷன் இல்லாமல் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிடுவாங்க. ஸோ அன்னைக்கு மட்டும் வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து கடை எல்லாமே வந்து நிறைய நாள் இருக்கும். ஒரு 5 to 10 days வந்து கடை எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் வந்து அங்கே ப்ரே பண்ணவும் போவாங்க. பட் நிறைய வந்து ஷாப்ஸ்லாம் வந்து சைடில் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து புதுசாக மேரேஜ் ஆனவங்க, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வருவாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷலாகவே இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த சர்ச்சு, புனிதை மகதை மரியா திருத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நிறைய டைம் போயிருக்கோம். ஆனால் அடிக்கடி வந்து போகிறது கிடையாது. ஸோ போயிட்டு எப்போயுமே வந்து நார்மலாக நம்ம எப்படி ஒரு ப்ரேயர் பண்ணுவோமோ, ஸோ ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகு ஏற்றி வைக்க சொன்னாங்க. மெழுகுவர்த்தி இது சர்ச்சோட அப்படியே பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து அவுட்டர் நம்ம வெளியே போகிற சைடு வந்து இருக்கும். ஸோ பீப்புள் எல்லாமே சர்ச்சுக்கு வந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தான் வருவாங்க. ஸோ இது ப்ரேயர் பண்ணக்கூடிய ஹாலு. அங்கே எல்லாருமே கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பக்கத்தில் வந்து எல்லா கடவுள்கிட்ட வந்து உப்பு எல்லாமே தூக்கி போடுவாங்க. ஸோ இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஏதோ நினச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் முன்னாடி ஒரு குபேரன் சிலை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்படி எல்லாமே ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு திரும்பி போகும்போது தான் வந்து நாங்கள் தேரையே பார்த்தோம். ஒரு தேருக்கு வந்து சாமி அப்படிங்கிறவங்க எப்படி ஒரு அழகாக இருக்குமோ அதே மாதிரி என்னை பொறுத்தவரையும் தேருக்கு முன்னாடி அந்த அடிக்கிற அந்த ட்ரம்ஸு, ஸோ பசங்க ஆடுறது அது இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ அவங்க இல்லைன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தேர் எல்லாமே அடித்து பிடிச்சி கூட்டத்தில் பார்த்துட்டு எப்பட்றா வெளியே போகிறது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே வந்து நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து தேர் கிடையாது கொரோனானால. ஸோ 1 year கேப் விட்டு இப்போ தான் திரும்பி வந்து தேர் வந்து இந்த வருஷம் தான் நடந்துச்சு. ஸோ நல்லபடியாக நாங்கள் எல்லாமே தேர் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. யார் யார் அந்த திருவிழாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.